நம்ம வீட்டில் நம்ம குழந்தைங்க நிறைய இருக்கு. பல வீட்டில் என்ன நினைப்போம்னா, சாதாரணமா இருக்கக்கூடிய ஒரு வசனம் என்னன்னா, சாப்பாடு சாப்பிடலன்னா இந்த ஒரு டம்ளர் பாலாவது குடிச்சிட்டு போ. நீ சாப்பிடக்கலாம் நேரம் ஆகுது, 8 மணிக்கு வண்டி வந்துடும், வேகமா போனோம்னா உடனே ஒரு டம்ளர் பாலாவது குடிச்சிட்டு போவோம். பால் நல்லதா? பால் கண்டிப்பா குடிக்கணுமா? 7 வயசு பையனுக்கு பால் தேவையா? இது எல்லாருக்குள்ளேயும் ஒரு சின்ன சந்தேகம் ஓடிக்கிட்டே இருக்கு. குடிக்கணுமா வேணாமா சார்? பால் ஒரு சிறந்த ஊட்ட உணவு, சந்தேகம் இல்லை, நிச்சயமா ஊட்ட உணவு. ஆனா அது தினசரி உணவா, எல்லோருக்குமான உணவாங்கிறதுல ஒரு கேள்வி இருக்கு. ஒரு குழந்தை மெலிந்து ஒல்லியா இருக்கு, ஊட்டம் இல்லாமல் இருக்கிறது, பிற உணவுகள் உட்கிரகிக்கக்கூடிய நிலைமையில உடல் நலம் இல்லை, ஒரு பெண் மாதவிடாய் முடிகிற சமயமா இருக்காங்க, கால்சியம் குறைஞ்சு அவங்களுடைய எலும்புகளில் ஆஸ்டியோபீனியா ஆர் ஆஸ்டியோபோரோசிஸ் இருக்கு, அவர்களுக்கு கண்டிப்பா கூடுதல் கால்சியம் வேணும். அதற்கு பால் தேவைப்படலாம். பிற உணவிலிருந்து கால்சியம் கிடைக்கல, பிற உணவிலிருந்து ஊட்டம் குறைவாகத்தான் கிடைக்கணும், அவங்களுக்கு எடுத்துக்கலாம். எல்லாரும் தினம் குடமா பால் குடிக்கணும்னு அவசியம் இல்லை. அப்புறம் சில பேர்லாம் நம்ம வீட்டு பிள்ளை நல்லா வரணுமா, உடனே நம்ம வீட்டு பையன் வந்து உசேன் போல்ட் மாதிரி உயரமா வரணுமா, உடனே டின்னா காம்ப்ளான் வாங்கி பாலில் கலந்து தலையில ஊற்றி குழி இல்லை குடிச்சுக்கோன்னு வீட்டில் வாங்கி கொடுக்குறாங்க. அப்பாவும் அம்மாவும் அகஸ்தியர் மாதிரி இருந்தா புள்ள எப்படி உசேன் போல்ட் மாதிரி வரும்? வாய்ப்பே இல்லை. வளரணும்னா விளையாடணும், ஓடணும், தாய் தந்தையை பொறுத்து, தகப்பனை பொறுத்து, அவனுடைய தாய்மாமனை பொறுத்து அவன் உயரம் வரும், அவ்வளவுதான். சரியான ஊட்டச்சத்துக்கள் இருந்தா சரியான மரபு ரீதியான உயரம் என்ன இருக்கோ அது கிடைக்கும். அதை விட்டு போட்டு இந்த மாதிரி டப்பா 400 ரூபாய் 500 ரூபாய்க்கு வாங்கி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. உங்கள் குழந்தைக்கு காலையில கொடுக்கறதுக்கு நல்ல சத்து மாவு கஞ்சி கொடுங்க. குறிப்பாக கேழ்வரகு கஞ்சி. குழந்தையா இருந்தா ராகி கேழ்வரகு கஞ்சி, அதுல அவ்வளவு கால்சியம் இருக்கு, அவ்வளவு இரும்பு சத்து இருக்கு. கேழ்வரகு கிளைசமிக் இண்டெக்ஸ் கொஞ்சம் கூட, சர்க்கரையை வேகமா ரத்தத்தில் சேர்க்கக்கூடியது, கிளைசமிக் இண்டெக்ஸ் கூட. அதனாலதான் நாங்க வந்து சர்க்கரை வியாதிக்காரங்களை கேழ்வரகு கஞ்சி குடிக்காதீங்க. வளரக்கூடிய குழந்தையா, பெண் அந்த மாதிரி மாதவிடாய் சுழற்சி முடிகிற சமயத்துல இருக்காங்களா, மெலிந்து இருக்கிற பிள்ளையா, அவங்களுக்கு ராகி கஞ்சி கொடுக்கலாம். தினம் ஒரு டம்ளர் ராகி மால்ட்டு, ராகி கஞ்சி ஏதோ ஒண்ணு கொடுத்து கொண்டே இருங்க. எல்லா சிறுதானியத்தை போட்டு அரைச்சு நான் கொடுக்குறேன் சார், அது சில நேரங்கள்ல கொடுங்க. ஒல்லியா இருக்கிற குழந்தையா, அவனுக்கு ராகி கஞ்சியை கொடுக்கலாம். நல்ல நீர் ஆகாரம். முந்தின நாள் சமைச்ச சாதத்துல தண்ணி விட்டு வச்சுட்டு காலையில நல்லா கரைச்சு அந்த பானத்தில் துளி உப்பு போட்டு துளி மோர் விட்டு குடிக்கலாம். வெயில் வரப்போகுது, மார்ச்ல இருந்து கொளுத்தி அடிக்கும் நாமக்கல், ஈரோடு எல்லாம். அடுத்து செப்டம்பர் வரைக்கும் வெயில் இருக்கும். அந்த வெயில் நேரத்துல காலையில் நீராகாரம் அவ்வளவு சிறப்பு சார். இந்த நீராகாரம் ராகி எல்லாம் ஏதாவது ஒரு சூடா அந்த காப்பிக்கு பதிலாவது சொல்லுங்களேன் அப்படின்னா தேநீராக குடிக்கலாம். தேநீர் அப்படின்னா தேயிலைய ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா தரன்னு கொதிக்கிற வெந்நீர்ல 2 ஸ்பூன் தேயிலையோ 1 ஸ்பூன் தேயிலையோ போட்டு மூடி வச்சிடணும். 3 நிமிஷம் கழிச்சு வடிகட்டி குடிச்சா அதுக்கு பேர் தான் தேநீர். ஆனா நம்ம வீட்டுல குடிக்கிறதுக்கு பேர் என்ன தெரியுமா? தேநீர் பால் பாயாசம். தேநீர்ல கஷாயம் போட்டு பாலை ஊத்தி அதுல சர்க்கரையை போட்டு, அதுவும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் இந்த நாமக்கல் ஈரோடு பகுதியில் இன்னும் கொஞ்சம் சர்க்கரை கூட. மற்ற ஊர் டீயை விட இங்க உள்ள டீக்கு இன்னும் கொஞ்சம் இனிப்பு, இன்னும் கொஞ்சம் பால், சத்தான பால் நிறைய வச்சிருக்கிறதுனால போட்டு ஊத்தி நல்ல தேநீர் பால் பாயசத்தை காலையில குடிக்கிறோம். நமக்கு வேணாம். நமக்கு தேநீர் அப்படின்னா நல்ல கொதிக்கிற வெந்நீர்ல தேயிலையை போட்டு மூடி வைத்து அந்த கசப்பும் துவர்ப்பும் உள்ள பானத்தை குடித்து பழகணும். பிரச்சனை என்ன தெரியுமா? நமக்கு அந்த தேயிலையில சர்க்கரையை போட்டு பாலை போட்டு குடிச்சு அந்த இனிப்பை பழகிய நாக்குக்கு அந்த இனிப்பா தான் வேணும். நீங்க ஒரு நாள் வந்து டீ குடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நாள் டீ குடிக்காம வெறும் சர்க்கரையை போட்டாலே அது அடங்கிரும். ஏன்னா இவனுக்கு தேவை தேநீர் இல்லை, அந்த இனிப்பு வேணும். ஆனால் நீங்க மாற்ற வேண்டிய விஷயம், இந்த இனிப்பை தூக்கி தூர போட்டுட்டு கசப்பை பழக்கணும், துவர்ப்பை பழகணும். அது நல்ல ஒரு 4 நாள் வந்து சர்க்கரை போடாமல் பால் ஊத்தாம அந்த தேயிலை குடிச்சு பாருங்க, தேநீரை குடிங்க. அதில் ஒரு சின்ன பலம் ஊக்கம் நமக்கு கிடைக்கும். ஏன்னா அதுல வந்து எபிகாலக்டமின் இருக்கு, அதுல இருக்கக்கூடிய தேயிலையில ஃபீனாலிக் காம்பவுண்ட் இருக்கு, அது உடலுக்கு நல்லது. தேநீர் வெறுமன குடிச்சா அது உடலுக்கு மிக சிறப்பு. பாலை ஊத்தி சர்க்கரையை போட்டா அதனுடைய பல பலன்களை அதை இழந்துடும்.
ஸோ வெறும் தேயிலை குடிக்கலாம். சின்ன பையன் எதிர்பார்த்தல் நல்லா வரணும், நெல்லிக்காய் தேநீர் கொடுங்க. வெறும் அது கூட பெரிய உடனே போய் கொல்லிமலையில் ஏறிட்டு வரணும் அவசியம் இல்லை. எல்லா ஊர்லேயும் கிடைக்கிற அந்த நெல்லிக்காய் பொடி, நல்லா உலர்ந்த நெல்லி பொடியில் தேநீர் மாதிரியே தேயிலையை போடுற மாதிரியே இதை போட்டு ஒரு டிகாக்ஷன் எடுத்து துளி தேன், கொல்லிமலை தேனை விட்டு அப்படி தேனை குடிங்க, அந்த தேயிலையை குடிங்க. குழந்தைக்கு அந்த நெல்லி தேநீர் கொடுங்க. எவ்வளவு சிறப்பு தெரியுமா? நான் ரொம்ப நாள் எனக்கு அந்த பழக்கம் தெரியாது. ஒரு நண்பர் வீட்டுக்கு போகும்போது அவங்க மனைவி வந்து எனக்கு இதை கொடுத்தாங்க. சார் ஒரு ஹெர்பல் டீ குடிச்சு பார்த்து எதுன்னு சொல்லுங்க பாப்பா அப்படின்ற கொடுத்தாங்க. எனக்கு அப்படி பிடிச்சிருந்துச்சு, இவ்வளோ நல்லா இருக்கு, என்னதுங்க அப்படின்னா, சார் நெல்லிக்காய் சார், நீங்க பேசுற நெல்லிக்காய் தான், நான் உலர்ந்த நெல்லியில் நான் தேநீர் தயாரிச்சேன்னு சொல்லி கொடுத்தாங்க. பல முறை நான் அதுக்கப்புறம் வீட்டில் போட்டு குடிக்க ஆரம்பிச்சேன். தேயிலைகளை நீங்கள் தயாரிங்க, நீலகிரியில தயாரிச்சு வரணும்னு அவசியம் இல்லை. நீங்க வந்து கொஞ்சம் கரிசலாங்கண்ணி பொடி, முசுமுசுக்கை பொடி, ஆவாரம் பொடி, நெல்லிக்காய் பொடி, சுக்குமல்லி பொடி, இப்படி பாட்டில் 100 கிராமா வாங்கி வச்சுக்கோங்க. டிவியில பார்த்து அதிமதுரம் அடங்கியது அப்படின்னு ஒரு பாட்டி சொன்ன உடனே 200 ரூபாய்க்கு வாங்கி வச்சுக்கிறீங்களா? இந்த பக்கம் சுத்தி கிடைக்கும். நிலங்கள்ல போய் கேட்டீங்கன்னா கரிசலாங்கண்ணி, வெள்ளை கரிசலாங்கண்ணி. இங்க அழகா ஒரு பாப்பா வச்சிருந்தது, மேல மூலிகைகள்ல காட்டும் போது கரிசலாங்கண்ணி வச்சிருந்தா, அந்த கரிசாலை பறித்து வந்த அந்த பாப்பாவுக்கும் அதை கொடுத்து அனுப்பிய தாய்க்கும் அதை நெறிப்படுத்திய ஆசிரியருக்கும் கரிசாலை தெரிஞ்சிடும். அதுதான் அந்த திருவிழாவுக்கான ஒரு நோக்கமே. அதுதான் அந்த வெள்ளை கரிசலாங்கண்ணியில ஒரு தேநீர் அருந்தி கொடுக்கலாம். கரிசலாங்கண்ணிக்கு ஒரு பேர் என்னன்னா தேகராஜன். தேகராஜன்னா உடலை மிக வலிமையா வச்சிருக்கிறதுல கரிசலாங்கண்ணி தான். வள்ளலார் பாடுறாரு. வள்ளலார் போற்றி சொன்ன ஒரு மூலிகை வந்து கரிசலாங்கண்ணி. தாயை போன்றதுன்னு ஒரு இடத்துல எழுதுறாரு. போகர் தான் தேகராஜன் சொன்னது. ஒரு பாட்டு தேரன் குடிநீர்ல ஒரு பாட்டு உண்டு, தேரன் தைலவர்க்க சுருக்கம்னு ஒரு பாடல் உண்டு சித்த மருத்துவத்துல. தேகரா சச்சுருதம் தெல்லிய நீர் கூட்டி பாகமுற காய்ச்சி பருகுவார் காகம் உண்ணும் சளி தீரும் காணே ஒரு பாட்டு. காகம் உண்ணும் சளி தீரும் காணேன்னா இருமை சளி துண்டா வந்து விழுதுன்னா காக்கா தூக்கிட்டு போகும், ஏன்னா அவ்வளவு புரோட்டீன் அது. அப்படி ஒருத்த இருமை துப்புறான்னா அந்த சளியை போக்கக்கூடிய தன்மை அந்த கரிசலாங்கண்ணிக்கு உண்டு. அப்போ கரிசாலை டீ குடிக்கலாம். ஸோ உங்கள் குழந்தைக்கு காலை பானம்னா இதுல ஏதாவது ஒன்று தேர்ந்தெடுப்போம். ஒரு நாள் நீராகாரம், ஒரு நாள் கேழ்வரகு கஞ்சி, ஒரு நாள் நெல்லிக்காய் டீ, ஒரு நாள் சுக்குமல்லி காஃபி. ஒரு மழை காலமாக வருது அன்னைக்கு கொஞ்சம் வந்து துளசி, தூதுவளை, கண்டங்கதிரி எது பக்கத்தில் கிடைக்குதோ அதை தேநீராக்கி கொடுங்க. தேநீர் என்றால் தேயிலை மட்டும் வேணும்னு அவசியம் இல்லை. இல்லை சார் எனக்கு தேயிலை மனம் பிடித்திருக்கிறது, எடுத்துக்கொள்ளுங்க. ஒரு ஸ்பூன் தேயிலை போட்டு இந்த இலையும் சேர்த்து போடுங்க. ஹெர்பல் டீ உலகம் முழுக்க விற்பனை செய்து கொண்டிருக்கலாம். கெமாமில் டீ, அஸ்வகந்தா டீ, கோல்டன் டீ, என்னென்னமோ வித்துட்டு இருக்காங்க கடையில. நாம் தயாரித்துக் கொள்ளலாம். நம் அருகாமையில் இருக்கக்கூடிய மூலிகைகளை வைத்து தேநீர் கொடுங்க. காலை உணவு குழந்தைகளுக்கு மிகப்பெரிய அளவுல புரதம் வேணும். புரதம் தான் அந்த குழந்தையினுடைய இம்யூன் பில்டர்ஸ் புரதம் தான். ஆனா துரதிருஷ்டவசமாக நாம் புரதம் மிக குறைவாக பயன்படுத்துறோம். நம்ம சாப்பிடக்கூடிய புரதத்தின் அளவு மிக குறைவு. வெளிநாட்டுக்காரன் பிள்ளைகள்லாம் இப்படி நிற்கிது, நம்ம பிள்ளை கொஞ்சனா இருக்கு அப்படின்னா அது காரணம் புரத குறைவு தான். அதுவும் புலால் உண்ணாமல் வெஜிடேரியன் அப்படிம்பாங்க. சரி, வெஜிடேரியன் நல்ல காய்கறி பருப்பு சாப்பிட்றான்னா கிடையாது. பல வெஜிடேரியன் நீங்க வந்து சோற்றேரியனா தான் இருப்பாங்க. வெறும் சோறு காயை கொஞ்சம் போல வச்சுக்கிறது, அதுக்கு பேர் வெஜிடேரியன் இல்லை, அது சோற்றேரியன் ஒரு கேட்டகரி வச்சுக்கலாம். அப்படி இல்லை, புரதம் மிகச்சரியான அளவில் எடுக்கணும். நல்ல முட்டை, நல்ல மீன், புலால் உணவு எடுக்கிறவங்க இப்படி எடுக்கலாம். இல்லை புலால் நான் சாப்பிட்றதுல மரக்கறி தான் எடுக்கிறேன் என்றால் மரக்கறியில மிகச்சரியான புரதம் நல்ல கொண்டக்கடலை, சிகப்பு கொண்டக்கடலை, பாசிப்பயிறு, கேழ்வரகு, பால் புரதமான பன்னீர். நிறைய குழந்தைகளுக்கு பன்னீர் பிடிக்கும், கொடுங்க. அலர்ஜி இல்லாத எல்லா குழந்தையும் பால் புரதமான பன்னீர் எடுக்கலாம், தப்பு இல்லை. தொஃபு அப்படின்னு சொல்லக்கூடிய சோயா புரதம் அது கொடுங்க. புரதம் மிகப்பெரிய அளவில் இருக்கணும். காலை சாப்பாடு அப்படின்னா பல பேர் இட்லி, வடை, சாம்பார், மசால் தோசை, பூரி அப்படியே நம்ம இருக்கோம். அதெல்லாம் கொஞ்ச நாள் கழிச்சு ஓரம் கட்டிடுவோம். அப்படிதான் இருந்தோம், நம்மளும் அப்படிதான் சாப்பிட்டோம். இனிமேல் அப்படி சாப்பிட வேண்டாம். நிறைய பேர் இங்கே 40 வயதை ஒட்டியவர்கள் கண்ணில் தென்படுறாங்க. நம்மெல்லாம் காலையில் என்ன சாப்பிடணும் அப்படின்னா, காலை உணவுனா ஒரு கப்பு நிறைய சுண்டல். நான் ராத்திரி போகும்போது படுக்கும்போது சமயத்தில் லேட் ஆயிடுச்சுன்னா வீட்டில் போய் என்ன கொண்டக்கடலை இருக்குது, சிவப்பு இருக்கா, கருப்பு இருக்கா, மொச்சா இருக்கா, ராஜ்மா இருக்கா, எதையோ ஒன்று போட்டு தண்ணியில் ஊற வச்சுட்டு படுத்துருவேன். காலையில் எழுந்து அதை வெறுமனை வேக வச்சு எடுத்து கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டு, கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு, கொத்தமல்லி ஊற்று அதில் போட்டு அப்படியே சாப்பிடலாம்.
மிகச்சரியான புரத சுண்டல் அது ஒன்று. காலையில் ஒரு கப்பு நிறைய சுண்டல், நல்ல ஒரு பெரிய கப்புல சூப், எல்லா காய்கறிகளையும் போட்டு அரைச்சு கொஞ்சம் சூப்பாக எடுத்துக்கலாம். பழத்துண்டு, நல்ல செவ்வாழை இருக்கா, நேந்திரன் வாழை இருக்கா, சக்கரை வியாதிக்காரங்கன்னா அது வேண்டாம். மற்ற பழங்கள் கொய்யா, ஆப்பிள், அது மாதிரி பழம், மாதுளை துளிகள் கொஞ்சம் இருக்கா, மாதுளை துண்டு. அதை தாண்டி புரதம் இன்னும் கொஞ்சம் கூடுதல் புரதம் வேணும், மெலிந்து இருக்கிறோம் அப்படின்னா நல்ல பால் புரதம், பன்னீரோ இல்லை முட்டை இருந்தால் எக்கு, 2 எக்கு ஆம்லெட்டோ இல்லை நிலக்கடலையோ, இதுதான் காலை உணவாக இருக்கணும். இப்படி ஒரு கூட்டத்தில் பேசி கொண்டு இருக்கும்போது அவசரமாக அவர் தெரிஞ்சார், சார் சரி சார் இதெல்லாம் பிஃபோர் ஃபுட்டா ஆஃப்டர் ஃபுட்டாங்கிறாரு. ஏன்னா அவங்க எல்லாருக்கும் வந்து எப்படின்னா சுண்டல் சூப்பு இதெல்லாம் வந்து ஒன்று பிஃபோர், இல்லைன்னா பழம்னா இது, இல்லைன்னா சைட் டிஷ்ஷு. மெயின் டிஷ்ஷே இதுதான். காலை இதை மட்டும் சாப்பிட்டு போடும். வாரத்துக்கு ஒரு நாள் இட்லி தோசை சாப்பிடலாம். அதுவும் இட்லி தோசைன்னா இனிமேல் தயவு செய்து வெள்ளை கலர்ல ஆட்டாதீங்க மாவு. தோசை மாவு சிகப்பா இருக்கணும். மாப்பிள்ளை சம்பா அரிசியை நனைய வச்சு மாப்பிள்ளை சம்பால தோசை விடுங்க. தொலியினுடைய அந்த உளுந்து தொலியை நீக்காம கருப்பு உளுந்தோட மாப்பிள்ளை சம்பா அரிசியோ இல்லை பூங்கார் அரிசியோ அதை வைத்து நீங்க தோசை விட்டீங்கன்னா அது கூடுதல் சிறப்பு. இட்லி தோசை சாப்பிடும்போது அப்படி எடுக்கணும். ஒரு வீட்டுக்கு போயிருந்தப்ப நண்பர் ஒருத்தர் வீட்டுக்கு போயிருக்கேன். அந்த வீட்டுக்கு ஒரு அம்மா வந்துச்சு. என்னை பார்த்தோடனே உங்களை எங்கேயோ பார்த்துருக்கேன், ஓ நீங்க தானே அந்த கம்பு வரகுன்னு என்னை பார்த்து கண்டுபிடிச்சிட்டு வந்துட்டாங்க. அவங்க கூட ஒரு பையன், குட்டி பையன் நின்னான். அவன் கேட்டகரியில் நம்ம கிடையாது. அவன் என்னை இப்படி பார்த்துட்டு அவன் பாட்டுக்கு ஏதோ வேலையை செஞ்சுட்டு இருந்தான். அவங்க அம்மா அவனை கூப்பிட்டு, டே இவர் தான் கம்பு, இவர் தான் வரகுன்னு என்னமோ என்னை பார்த்து அட்வர்டைஸ் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அப்புறம் அவங்க எல்லாரும் இப்படி பார்த்துட்டு என்னை பார்த்து ஒன்று கேட்டான், ஆமாம்ல அங்கிள் நீங்க தான் எங்க வீட்டு தோசை இட்லி எல்லாம் அழுக்காக்குனது, அழுக்கு தோசை அழுக்கு இட்லி ஆகினது பூரா நீங்க தானே, நீங்க சொல்லிதான் எங்க அம்மா இப்படி பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்னான். அடா பாவி, அழுக்கு தோசை அழுக்கு இட்லின்ட்டியடா அப்படின்னு. ஏன்னா நிறைய பேருக்கு அந்த வெள்ளையா இருக்கணும் இட்லி, மல்லிகைப்பூ மாதிரி இட்லி இருக்கணும், பொல 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 போன வெள்ளை அரிசி இருக்கணும்னு நினைச்சு பல தவறுகளை நாமே செய்யறோம். அரிசிக்கு வந்து சில்கி பாலிஷ் போடலாம், அது சினிமாலையா நடிக்க போகுது. அப்படி இருந்தால் தான் அது நல்லா இருக்குமா பொல பொலன்னு. அது வெறும் குளுக்கோஸ் குப்பிகள் ஆயிடுது. ஸோ காலை உணவில் நல்ல சுண்டல் சூப்பு, நல்ல சிறுதானியங்களில் ஏதாவது ஒரு உணவு. திணையரிசியில் பொங்கல் செய்யலாம். நல்ல திணையரிசி பொங்கல், பொன் மஞ்சள் நிறத்தில் இருக்கிற அரிசியில் பீட்டா கரோட்டின்ஸ் இருக்கு. உங்கள் குழந்தைகளுடைய கண் பார்வை சிறப்பாக இருக்கணும்னா வாரத்துக்கு ஒரு நாளாவது திணையரிசியில் செய்யுங்க. எலும்புகள் வலுவாக இருக்கணும்னா கேழ்வரகில் ஒரு உணவு செய்யுங்க. பெண்களுக்கு, பெண் குழந்தைகள் சிறு வயதிலிருந்தே இரும்பு சத்து நல்லா இருக்கணும். இன்னைக்கு தெரியுமா தமிழ்நாட்டினுடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல பல குழந்தைகள் 45% அனிமிக்கா இருக்கு. இந்த ஸ்கூல்ல 600-700 பேர் படிக்கிறாங்கன்னா பெண் குழந்தைகள் ஒரு 300 பேர் படிக்கிறாங்கன்னா உறுதியா 150 பிள்ளைங்க அனிமிக் சொல்லிடலாம். நான் ஒன்னும் இங்க வந்து டேட்டா பார்க்கல, ஆனா ஊரினுடைய தகவல் அதுதான். அப்ப அனிமியா உடனே இரும்பு மாத்திரை மட்டும் வச்சு செய்ய முடியாது. 35 வருஷமா இரும்பு சத்து மாத்திரை கொடுத்துட்டு தான் இருக்கும். ஆனா நாம் உணவில் அக்கறையா இருக்கணும். உணவுல கம்பு தான், கம்பு ஒரு பக்கமும் அரிசி ஒரு பக்கம் வச்சீங்கன்னா 8 மடங்கு இரும்பு சத்து கம்பில் இருக்கிறது. அப்போ கொஞ்சம் கம்மஞ்சோறு, கம்பங்கூழ். இன்னைக்கு வந்து உட்கார்ந்துருந்த கொஞ்ச நேரத்துல எனக்கு பரிமாறினாங்க கம்பங்கூழ், நல்ல வெங்காயம்லாம் போட்டு, எவ்வளவு நல்லா இருந்தது சுவை. சாப்பிட்டு சாப்பிட்டு பார்த்தா தான் வந்து பிடிக்கும். ஒரு படத்துல சொல்லுவாங்கல்ல, என்னெல்லாம் பார்த்தா பிடிக்காது, பார்க்க பார்க்க தான் பிடிக்கும்ண்டு. அத மாதிரி பிள்ளைங்களுக்கும் ஒரு தடவை கொடுத்தா பிடிக்காது, துப்பும், வேண்டான்னு வைக்கும், விலகி ஓடும். ஆனால் தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருங்கள். தினம் சாப்பிடணும். எனக்கு சிறு பிள்ளையா இருக்கும்போது எங்க அம்மா ஒரு ஃபார்முலா வச்சிருந்தாங்க, சனிக்கிழமை ஆனா சுக்குமல்லி காஃபி குடிக்கணும். சனிக்கிழமைக்கும் சுக்குமல்லிக்கும் சம்பந்தம் கிடையாது, ஆனா அவங்களா ஒரு கணக்கு வச்சிருந்தாங்க. சனிக்கிழமை தோறும், சனிக்கிழமை வந்தாலே ஐயோ நாளைக்கு போட்டுருவாங்களா அப்படின்னு தான் இருந்தோம். அதுக்கப்புறம் சனிக்கிழமை சுக்குமல்லி காஃபி குடிச்சிருவோம்டா அப்படின்னு பழகணும். வெண்டைக்காய்க்கும் வந்து வெண்டைக்காய் சாப்பிட்டா கணக்கு வரும்னு ஒரு இது சொல்லுவாங்க இல்லையா? வெண்டைக்காய்க்கும் பிரெயினுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? அது ஒரு அழகிய புனைவு கதை. கணக்குல 100 வாங்கினா வெண்டைக்காய் சாப்பிட்றா அப்படின்னு என் பாட்டி சொல்லி சொல்லி தான் கொடுத்தாங்க. ஆனாலும் நான் 94 தான் வாங்கினேன். ஆனால் வெண்டைக்காய் சாப்பிட்டா கணக்கு வரும்னு ஒரு கதை தான், ஒரு புனைவு தான். அந்த பாட்டியின் அன்பில் அதை சொல்லும் போது நம்ம வெண்டைக்காய் சாப்பிடணும்னு தோணுச்சு. அப்படி கதையை பரிமாறுங்கள் குழந்தைக்கு. அந்த காலத்துல குழந்தைய இடுப்புல வச்சு பாட்டி தான் வந்து இடுப்புல வச்சு சோறு ஊட்டுவாங்க. அம்மா கொடுத்தா சாப்பிடாது, ஆனா பாட்டி கொடுத்தா சாப்பிடும். இந்த சயின்ஸ் என்னன்னு தெரியல. அப்புறம் ஒருத்தர் கேட்டா அவர் சொன்னாரு, சார் அந்த பிள்ளைக்கு காமன் எதிரி சார், அம்மாவும் பிடிக்காது, அம்மாவுக்கு பாட்டியை பிடிக்காது, அதனால பாட்டி சொல்றதை கேட்டுக்குவோம் அப்படின்னு ஃப்ரெண்டுக்கு ஃப்ரெண்டு வந்து
எனிமிக்கு எனிமி ஃப்ரெண்ட் ஆயிடுவாங்க இல்லையா, அதில் தான் பாட்டிகிட்ட சாப்பிடுது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் பாட்டி கொடுக்குறது அதனால இல்லை, பாட்டி கதை சொல்லுவா. சாப்பிடும்போது கதை சொல்லி கொடுப்பாங்க. அந்த பருப்பு, அவங்க ஊரில் அரிசி பருப்பு சோறுன்னு செய்வீங்களே, அந்த அரிசி பருப்பு சோறை கடைசி உருண்டையே வேணாம் போதுன்னா அப்படி வலிச்சு வாயில போட்டு அடிச்சட்டி ஆனை போல அப்படின்னு வாயில வைப்பாங்க. அடிச்சட்டி கடைசி சட்டியில் இது சாப்பிட்டீங்கன்னா யானை மாதிரி வரலாம்டா, அடிச்சட்டி ஆனை போலன்னு கொடுப்பாங்க. அப்படியான பரிமாறலை தொலைச்சிட்டோம். பிள்ளைகளுக்கு பரிமாறுங்க, ஆடி பாடி மகிழ்ந்து கொடுக்கணும். நேரம் இல்லை எனக்குள்ள பிள்ளைகளெல்லாம் இங்கே சென்னையிலலாம் பெரிய பெரிய பணக்கார வீட்டில் ஏப்பரம் கட்டி ஏதோ ஐசியூக்கு ஆப்ரேஷன் போகிற மாதிரி உட்கார வச்சுருக்காங்க குழந்தைய. இங்கே துண்டை கட்டி இங்கே கட்டி இங்கே சந்திரகாந்தோடைய ஒக்கல், தமிழில் வந்து ஒக்கல்னா வந்து இடுப்பு பகுதியில் அப்படி அணைத்து இருக்குது. திருக்குறளே சொல்லியிருக்கான், ஒக்கல் என்றால் அரவணைத்திருத்தல். யாரெல்லாம் பார்க்கணும்னு 5 பேரை பாதுகாக்கணும்னு திருவள்ளுவர் சொல்ற இதுல ஒக்கல் என்று ஒரு இடம் இருக்கு. அந்த ஒக்கல்ல வச்சு கொடுக்குற சாப்பாடு கொடுக்குற ஊட்டுறது. அப்படியான அதுக்காக +2 படிக்கிற பிள்ளைய ஒக்கல்ல வைக்க முடியாது. ஆனா நாம் சொல்லணும், அவங்கள்ட்ட சொல்லி பரிமாறி உணவில் இதெல்லாம் சிறப்பு, இதை எடுத்துத்தான் நான் சொல்லி சாப்பாடை நம்ம கொடுக்கணும். அதே மாதிரி மதிய உணவு மிகப்பெரிய அளவுல காய்கறி கீரைகள் புலால் சாப்பிட்டா நல்ல கோழியோ மீனோ அது அதிகமா இருக்கணும், சோறு குறைவா இருக்கணும். அந்த சோறு நம் மரபு அரிசி உணவுகளில் வச்சுக்கணும். எத்தனை அரிசி வச்சிருந்தாங்க இங்க, சிவப்பு கவுனி, கருப்பு கவுனி, எவ்வளவு வெரைட்டியா மரபு தானியங்களை வச்சிருந்தாங்க. அந்த குழந்தைகளுக்கு மனப்பாடம் செய்வதற்காக அதை படிச்சிருப்பாங்க. அந்த படிச்ச விஷயத்த, அதை மனப்பாடத்துக்கு படிச்ச விஷயத்தை எங்கேயோ பார்க்கும்போது, ஓ அதுதான் அன்னைக்கு கருப்பு கவுனி சொன்னோம், அதை எடுத்துக்கொள்ளலாம் என்று தோணும். நம் வீட்டில் வாரத்துக்கு ஒரு நாளாவது இந்த மரபு அரிசி வகையில ஒண்ணு கண்டிப்பா இருக்கணும். இந்த புற்றுநோய்கள் வரக்கூடாதுன்னு நமக்குள்ள ஒரு பயம் இருக்கு இல்லையா? புற்றுநோய் வருவதை தடுக்கக்கூடிய சத்துக்கள்ல ஒண்ணு லைகோபின், இன்னொன்னு ஆந்தோசைனின். லைகோபின்ங்கிறது சிகப்பு நிறமுள்ள எல்லா உணவுலையும் இருக்கும், மாப்பிள்ளை சம்பால கொட்டி கிடக்கு. ஆந்தோசைனின் கருப்பு நிறத்தில் உள்ள ஃபீனால், அதுதான் கருப்பு கவுனியில இருக்கு. அது போட்ட உடனே கேன்சர் குணமாறதுக்கான மருந்து இல்லை. ஆனா தினம் லைகோபினும் ஆந்தோசைனும் சேர ஒருவேளை நம் மரபணுக்களில் சூழலில் நடக்கக்கூடிய வன்முறைகளால் ஒரு பிழை, ஆங்கிலத்தில் எபிஜெனட்டிக் டேமேஜ் அப்படிம்பாங்க, அது நடந்ததுன்னா, அது நடந்தால் அந்த பிழையை சரி செய்வதற்கு துளி உதவலாம் இந்த உணவு. சிகப்பு கொய்யாப்பழம் சாப்பிடு, சிகப்பு கலர் பப்பாளி சாப்பிடு, இந்த தக்காளி பழத்தின் தோலில் இருக்கக்கூடிய சிவந்த நிறம் நல்லது. இதெல்லாம் ஏன் சொல்றோம்னா, அதுல இருக்கக்கூடிய லைகோபின் அது அதிகம் இருக்கிறது. இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசியினுடைய மேல் உரையில அவ்வளவு கொட்டி இருக்கு. ஸோ அன்றாடம் சாப்பிடக்கூடிய இட்லி தோசையில இருந்து சோறுல இருந்து அந்த சிகப்பு அரிசியை எடுத்துக்கணும். எப்பொழுதும் ஒரு விதத்தை மனசுல வச்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஹை கிளைசிமிக் உணவுகளை தவிர்த்தணும். எது வேகமா ரத்தத்துல சர்க்கரையை சேர்க்குதோ அது சர்க்கரை வியாதிக்கு நல்லதில்லை, உடல் எடை கூட வைக்கும், புற்றுநோய்களை வர வைக்கும், ரத்த கொதிப்புக்கு நல்லதில்லை. பல கெடுதி வந்து அந்த ஹை கிளைசிமிக் தான். நம்ம உணவுகளில் ஹை கிளைசிமிக்கை தவிர்த்தே ஆகணும். அது என்ன சார் ஹை கிளைசிமிக்? பச்சரிசி, பொன்னி அரிசி, நல்லா வெள்ளை வெளையேர்னு இருக்கிற அரிசிலாம் ஹை கிளைசிமிக். அதெல்லாம் துளி கொஞ்சோல இருக்கட்டும், இல்லைன்னா தவிர்த்துருவோம். உருளைக்கிழங்கு, எல்லா பிள்ளைகளுக்கும் உருளைக்கிழங்கு பிடிக்கும். உருளைக்கிழங்குல ஃப்ரை, உருளைக்கிழங்குல பொரியல். சில பேர் என்ன வருவாங்க, சார் எதையுமே சாப்பிட மாட்டேங்கான் சார், எப்பவும் தயிர் சாதமும் உருளைக்கிழங்கு பொரியலும் தான் கேட்கறான். தயவு செய்து கொடுக்க கூடாது. சில விஷயத்துக்கு நோ சொல்ல தயங்க கூடாது, முடியாது. நீ நல்ல பொரியல் சாப்பிடு, நல்ல கூட்டு சாப்பிடு, அது நல்லது இல்லடா, வேணாம் அப்படின்னு சொல்லி பழக்க தான் அந்த குழந்தைகளை மாற்ற முடியும். நண்பர்களே, உணவில் மிக மிக அக்கறையாக இருக்க வேண்டிய காலம் இருக்கிறது. தின்பண்டங்கள் அடுத்து, குழந்தைனால தின்பண்டங்கள் மேல் பிரியம் இருக்கும், அது இயல்பு. நமக்கு இல்லையா சின்ன பிள்ளைல? நமக்கு தின்பண்டம் இயல்பு. ஆனால் எந்த தின்பண்டத்தை வாங்கி கொடுக்கணுங்கிறதுல நம்ம கொஞ்சம் அக்கறையா இருக்கணும். இன்னைக்கு நிறைய தின்பண்டங்கள் காமிச்சாங்க. சாத்தூர் காரச்சேவு, மணப்பாறை முறுக்கு, கோவில்பட்டி கடலை மிட்டாய், ஆலங்குளம் நிலக்கடலை, இப்படி நிறைய பட்டியல வச்சிருந்தாங்க. மகிழ்ச்சியா இருந்துச்சு. இதுதான் தேவை. அந்த குழந்தைக்கு அடையாளம் காட்டணும். நீ சாப்பிட்ற குர்குரே வந்து தின்பண்டம் இல்லை, நீ சாப்பிட்ற லேஸ் சிப்ஸோ, நீ சாப்பிட்ற சிலுக்கு சாக்லேட்டோ தின்பண்டம் இல்லை. நீ வீட்டில் தின்பண்டங்களை, இது மாதிரியான மரபு தின்பண்டங்களை வீட்டில் செய்யணும். முறுக்கு சுத்துறது நிறைய பேர் மறந்தே போயிட்டோம். சிறு பிள்ளைகளா இருக்கும்போது எங்க வீட்டில் அந்த பழைய பிரிட்டானியா டப்பா வாங்கிட்டு வந்து கடையில் அதில் முறுக்கு சுற்றி அடுக்கி வச்சிருப்பாங்க. அந்த முறுக்கு 4 முறுக்கு 2 முறுக்கு எடுத்து
அதை சாப்பிடுவோம். அந்த முறுக்கு அதிகமா சாப்பிட்டா மீறி நிறைய சாப்பிட்டா கூட கொஞ்சம் வயிறை தொந்தரவு பண்ணலாம் எண்ணெய் பலகாரங்கிறதுனால. ஆனா எங்க பாட்டி முறுக்கு சுடும்போது ஒரு மோனோசோடியம் குளூட்டமேட், பொட்டாசியம் நைட்ரேட், இல்லைன்னா அதுல வந்து ஒரு டேஸ்ட் என்ஹான்சர் அப்படியா போட்டு சுட்டாங்க. அது வெறும் முறுக்கு. அதுல அதிகபட்சம் எண்ணெய் மட்டும்தான் ரொம்ப அதிகமான கெடுதல் வரும். ஆனா இன்னைக்கு கடையில விற்கிற ஒரு லேஸ் சிப்ஸ் எடுத்து பாருங்க, இல்லைன்னா அது கடையில் விற்கக்கூடிய எத்தனையோ சாக்லேட் எடுத்து பாருங்க, அவை எல்லாத்துக்குள்ளேயும் ரசாயன கலப்புகள் அவ்வளவு இருக்கும். தேவையில்லை. அது நல்லதா கெட்டதா பல ஆய்வுகள் பண்ணியிருப்பாங்களே, அதெல்லாம் தெரியாமையா சார் மார்க்கெட்ல வருது அப்படின்னு சில பேர் கேட்பான். அது நல்லதா கெட்டதா ஆய்வுக்கு உட்பட்டதா பல நாடுகள்ல இருக்காங்கிறதுலாம் எனக்கு ரெண்டாவது. முதல்ல நமக்கு தேவையா, நமக்கு அவசியமா? அது சாப்பிடலைன்னா கை கொஞ்சம் கோணிக்கும்னா வாங்கிக்கலாம். நமக்கு அவசியம் இல்லாத விஷயம் அமிர்தமா இருந்தாலும் நமக்கு தேவையில்லை. சோ அப்படியான குப்பை தின்பண்டங்களில் இருந்து குழந்தைகளை காப்பாற்றுங்கள் நண்பர்களே. நம்மளாம் நினைச்சா ஒரு சாக்லேட் வாங்கி கொடுத்துருவேன், நல்ல மார்க் வாங்கி சாக்லேட் வாங்கி தரேன், சொன்ன பேச்ச கேளு அதை வாங்கி தரேன்னு சொல்லி முதல்ல லஞ்சத்தை அங்கதான் பழக்கிறோம். வேண்டாம். நம் தின்பண்டங்கள் வீட்டில் செய்து வீட்டில் கொடுத்து வீட்டில் உருவாக்கக்கூடிய உணவுகளை பழக்கி கொண்டு வரும். அப்படி தின்பண்டங்கள் எடுத்தா அந்த தீங்குகள் எதுவும் வராது. குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த சாக்லேட் தின்பண்டங்கள் மீதான புரிதல். ஐஸ்கிரீம் எல்லாருக்கும் பிடிக்கும். நான் குழந்தையாக இருக்கும்போது ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுக்கு வந்து எனக்கு ஞாபகம் இருக்கு. ஞாயிற்றுக்கிழமை வந்து எங்க வீட்டில் எங்க தெருவில் வந்து ஒரு பையன் வந்து ஒரு பையன் பெரியவர் வந்து ஐஸ்கிரீம் விற்பார். அப்போ வந்து நான் சொல்றது 80களில் அந்த வண்டியில் ஐஸ்கிரீம் விற்கும் போது எங்க அப்பா மாசத்துக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமை மதியம் வந்து ஐஸ்கிரீம் வாங்கி தருவார். 2 ஐஸ் தான் உண்டு, ஒன்று பால் ஐஸ், இன்னொன்று கப் ஐஸ். பால் ஐஸ் வந்து நம்மள மாதிரி ஆளுக்கு ஒரு நடுத்தர வயதில் வரும், ஏன்னா 10 காசு ஒரு பால் ஐஸ். கப் ஐஸ் வந்து 50 பைசா, அதெல்லாம் பணக்காரர்களுக்கான, வாங்க முடியாது. ஸோ பால் ஐஸ் வாரத்துக்கு ஒரு நாள் வரும்போது காத்திருப்போம். அவன் மணி அடிச்சுட்டு வருவான். பாரமௌண்ட்னு ஒரு கம்பெனி எனக்கு ஞாபகம் இருக்கு. கிணிக்கிணின்னு அடிச்சுட்டு வந்தோடனே அந்த மாசத்துல கடைசி ஞாயிற்றுக்கிழமை போய் அந்த பால் ஐஸ் வாங்கி ஆளுக்கு ஒன்று, எனக்கு ஒன்று, என் தங்கச்சிக்கு ஒன்று வாங்கி கொடுப்பாங்க. அதுல 2 தடவை எங்க அப்பா எடுத்துப்பாரு, கொஞ்சம் பொண்ணு இதுல அம்மா கொஞ்சம் எடுத்துப்பாங்க. அப்படித்தான் வாழ்ந்தோம். இன்னைக்கு எவ்வளவு ஐஸ்கிரீம் போய் நாமக்கல்ல போய் பாருங்க, எவ்வளவு ஐஸ்கிரீம் இருக்கு கடைகள். இல்லை ஈரோட்ல சேலத்துல போய் பாருங்க. ஒரு விஷயம் தெரியுமா, அது எதுவுமே ஐஸ்கிரீம் கிடையாது. என்ன சார் சொல்றீங்க, ஐஸ்கிரீம் கடைன்னு போடுறேன், ஐஸ்கிரீம் கிடையாதா? நான் சொல்லல, உச்ச நீதிமன்றமே சொல்லியிருக்கு. ஐஸ்கிரீம் என்ற வார்த்தையை அவர்கள் பயன்படுத்தவே தடை கொடுத்துட்டாங்க. அது என்ன போட்டிருப்பான், நீங்க நாளைக்கு போய் அந்த கடையில என்ன போட்டிருக்கான்னு பாருங்க. they put it as frozen dessert அப்படின்னு போட்டிருப்பான். ஐஸ்கிரீம் போட மாட்டான், frozen dessert. அது என்ன frozen dessert ஐஸ்கிரீம்? frozen dessertல ஏகப்பட்ட ரசாயனங்கள். அகைன் ஒரு பட்ட மேற்படிப்பு உணவியல் துறை படித்த ஒரு மாணவி ஒருத்தி ஒரு கருத்தரங்கில் பிரசன்ட் பண்ணாங்க. இந்த ஐஸ்கிரீம்ஸ்ல எவ்வளவு ரசாயனங்கள் சேர்த்திருக்கிறார்கள். அதெல்லாம் பார்க்கும்போது இதையா நம்ம குழந்தைக்கு போய் வாங்கி கொடுக்குறோம், இதையா வீட்டில் வைக்கணும், அவ்வளவு பதவிதைக்க வைக்குது. இது சாப்பிட்றவங்க எல்லாருக்கும் உடல்நலம் கேடெல்லாம் வர்றதில்லை. ஆனா யாரோ ஒருத்தர் கேடு அடைகிறாங்க. அந்த யாரோ ஒருத்தர் நம்மில் ஒருத்தரா இருக்கும்போது, அவர் யார் என தெரியாத போது, எதற்கு எல்லாருக்குமே அது அச்சம் தானே. நமக்கு வரும்னு தெரிஞ்சா நம்ம அவாய்ட் பண்ணலாம், யாருக்கு வரும்னே தெரியாது. அப்படி ரசாயனங்கள் வணிகத்தினுடைய பிடியில கொட்டி கிடக்குது இந்த ஊர்ல. குழந்தைகளுக்கு என்றைக்கோ ஒரு நாள் அது மிகச்சிறப்பானது, சரியானது தெரிஞ்சா பகல் பொழுதுல வாங்கி கொடுங்க. கல்யாண வீட்டுல எல்லாம் ராத்திரி ஐஸ்கிரீம் சாப்பிடுறது, வெளியே போனா ராத்திரி ஐஸ்கிரீம் சாப்பிடுறது. சிறு பிள்ளையில நம்ம யாருமே ராத்திரில ஐஸ்கிரீம் சாப்பிட்டதில்லை தெரியுமா? இங்க இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கு தெரியும். ராத்திரியில யாராவது ஐஸ்கிரீம் குடிப்பாங்களா? தப்புன்னு அடிச்சிருவாங்க. ஆனா இன்னைக்கு ராத்திரி தான் ஐஸ்கிரீம் போய் கடையில போய் சாப்பிட்றோம். மெட்ராஸ்ல எல்லாம் பார்த்தா ராத்திரி 11 மணிக்கு பெரிய பெரிய கடையில பெரும் கூட்டம் நிற்கும் ஐஸ்கிரீம் கடையில. அன்றைக்கெல்லாம் சிறு பிள்ளையில பகல்ல மதியானம் வாங்கி கொடுத்துட்டு வெந்நியை வச்சு வாய்க்கு பிடிச்சி துப்ப சொல்லுவாங்க வீட்டுல. அந்த காலம் எல்லாம் போயிடுச்சு. நம் குழந்தைகளுக்கு அதை கற்றுக் கொடுக்கணும். இனிப்போ ஐஸ்கிரீமோ இந்த விஷயங்களில் பின்னாடி இருக்கக்கூடிய சிக்கல்களை சொல்லணும். பல பெண் குழந்தைகள், குட்டி குட்டி குழந்தைகள், பெண் குழந்தைகள்ல 12-13 வயசுல மாதவிடாய் துவங்குது. 13 வயசுல துவங்குற மாதவிடாய் நிறைய குழந்தைகளுக்கு சீரற்று இருக்கு. 28 நாட்களுக்கு ஒரு முறை 3 நாட்கள் வர வேண்டிய அந்த மாதவிடாய் வந்து 3 மாசத்துக்கு ஒருக்க, 4 மாசத்துக்கு ஒருக்க, சில நேரம் வந்தால் நிற்க முடியாத அளவுக்கு தொடர்ச்சியா வர்றது. பல பேர் அவதிப்பட்டு இருக்காங்க. போய் கேட்ட ஸ்டைலா எனக்கு ஐ எம் ஹேவிங் பாலிசிஸ்டிக் ஓவேரியன் டிசீஸ், பிசிஓடி இருக்கு சார், பிசிஓடினால எனக்கு தள்ளி இருக்குன்னு சொல்லிடுறாங்க. இப்ப தெரியாது.
இப்ப அவதிகள் சின்ன சின்ன பிரச்சனைகளோடு இருப்பாங்க. ஆனா திருமணமாகி குழந்தை பேரு தாமதம் ஆகும்போது அந்த பெண்ணுக்கு இருக்கக்கூடிய மன வலி, அழுத்தம், அந்த குடும்பம் கொடுக்கக்கூடிய அழுத்தம், அந்த பெண்ணிட்ட ஒவ்வொரு தடவையும் பார்த்து பார்த்து என்ன ஆச்சான்னு கேட்கும் போது அந்த குழந்தைக்கு அந்த பெண்ணுக்கு நடக்கக்கூடிய நெருக்கடி, இந்த பிசிஓடிங்கிற ஒரு விஷயம் 30% காரணமாக மாறிட்டு இருக்கு. மகப்பேறின்மைக்கும் மகப்பேறு தாமதப்படுத்துவதற்கும். அதுக்கான அடிப்படை காரணமும் மிகப்பெரிய அளவில் சிறு வயதிலிருந்தே அந்த குழந்தை சர்க்கரை அதிகம் சாப்பிட்றதான். ஹை கிளைசெமிக் உணவு எடுக்கிற குழந்தைக்கு, பெண் குழந்தைக்கு அந்த பாலிசிஸ்டிக் ஒவேரியன் டிசீஸ் வரக்கூடிய வாய்ப்பு அதிகம். அதிக அளவுல பிசிஓடி வரக்கூடிய குழந்தை பின் நாட்கள்ல ஃபைப்ராய்டு யூட்ரஸ் வர்றதுக்கும், கருப்பை சார்ந்த புற்றும், மார்பகம் சார்ந்த புற்று வர்றதுக்கும் வாய்ப்பு வருது. இதெல்லாம் ஸ்டாட்டிஸ்டிக்கல் திங், புள்ளியியல் சொல்லக்கூடிய விஷயம். எல்லாருக்கும் அது நடந்துடாது. ஆனால் யாரோ ஒருத்தர் மாட்டிப்பாங்க. எதற்கு இதெல்லாம் இங்க வந்து சொல்லி பயமுறுத்துவதற்காக இல்ல, ஒரு விழிப்புணர்வு வேணும். சின்ன பிள்ளையில இருந்து இனிப்பெல்லாம் வேணாம், பொதுவாக குறைச்சிரும். மாதவிடாய் சரியா வரலையா, சர்க்கரையை ரொம்ப குறைச்சிரும். பழங்கள் எடுக்கலாம். இனிப்பு அப்படிங்கிற அந்த சுவையை பழங்கள் மிக அழகா கொடுக்கும். ஆப்பிள் எடுங்க, நேந்திரன் வாழை எடுங்க, செவ்வாழை எடுங்க, பச்சை வாழை எடுங்க. இங்க எத்தனை ரகமான வாழைப்பழம் இருக்கு. என்னைக்கு வந்து நம்ம அந்த கவுண்டமணி செந்தில் சண்டையில வாழைப்பழத்தை சொன்னாலும் அதுல இருந்து வாழைப்பழத்து மேல பெரிய ஒரு அவமானம். அதெல்லாம் வாழைப்பழத்தெல்லாம் யாராவது வாங்கிட்டு போவாங்களா? ஒரு காலத்துல எல்லாம் வீட்டுக்கு யாராவது வராங்கன்னா வாழைப்பழம் தான் வாங்கிட்டு வருவாங்க. இன்னைக்கு யாராவது வீட்டுக்கு வாழைப்பழம் வாங்கிட்டு போங்களேன், உங்களை ஒரு மாதிரி மேலே எங்களையும் பார்ப்பான். இங்கெல்லாம் இப்பெல்லாம் வாங்கிட்டு போனால் கிவி, இல்லைன்னா மடகாஸ்கர்லேருந்து வரக்கூடிய ஆப்பிள், இல்லைன்னா மேட்ரியன் ஃப்ரூட், அதை வந்து நம்மால் கமலா ஆரஞ்சுன்னு நினச்சிட்டு இருக்கான். அது மெட்ரியன் ஃப்ரூட், ஸ்பெயின்ல இருந்து வரக்கூடிய ஃப்ரூட் தான் இங்கே வச்சிருக்காங்க, வித்துட்டு இருக்காங்க. அந்த டென்னிஸ் பால் மாதிரி அடுக்கி வச்சிருக்காங்களே, அந்த மஞ்சள் கலர், அது ஆரஞ்சுக்கும் எலுமிச்சைக்கும் நடுவில் உள்ளது மெட்ரியன் ஃப்ரூட். அது அதை தான் நம்ம வாங்கிட்டு போறதை பெருமிதமாக நினைக்கிறோம். ஆனால் வாழைப்பழம் எவ்வளவு நல்லது குழந்தைகளுக்குங்கிறத மறந்துட்டோம். வாழைப்பழத்தை சாப்பிட வைக்கணும் குழந்தைகளுக்கு. சக்கரை வியாதி இருக்கிறவங்க வேண்டாம், மற்றவர்கள், அதுவும் வளர வேண்டிய குழந்தைகளுக்கு வாழைப்பழம் அவ்வளவு நல்லது. பழங்கள்ல மனதுக்கும் மகிழ்ச்சி தரக்கூடிய பழம் ரெண்டே தான் தெரியுமா? மூளையில வந்து செரட்டோனின் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. மகிழ்ச்சியை இருக்கணும் அப்படின்னா அந்த செரட்டோனின் இருந்தால் தான் மகிழ முடியும். செரட்டோனின் குறைஞ்சா டிப்ரெஸ் ஆயிடுவான். எவ்வளவு நீங்க சுத்தி ஆடுங்க பாடுங்க, அவனுக்கு வரவே வராது. செரட்டோனின் குறைவா இருக்கு. ஆக்டிவா இருக்கணும்னா டோபமைன் நல்லா இருக்கணும். அந்த செரட்டோனின் நல்லா இருப்பதற்கான ஒரு முக்கியமான பழம் எதுனா வாழைப்பழமும் மாதுளம்பழமும். இப்போ நம்ம குழந்தைகள்ல நிறைய குழந்தைங்க இப்பெல்லாம் சீக்கிரமே டிப்ரெஷனுக்குள்ள போறாங்க. 20 வயசு பெண் குழந்தைகள்ல நிறைய டிப்ரெஷன் இருக்கு. கல்லூரி முடிச்சு வந்து அடுத்த லெவல் போறதுக்கு முன்னாடி, சார் எனக்கு லைட்டா டிப்ரெசிவா இருக்குதா, மாத்திரை கொடுங்க. எவ்வளவு பேர் வராங்க. இளம் வயதுல இருந்தே நல்ல வாழைப்பழம் மாதுளம்பழம் சாப்பிட வச்சு, நல்ல உடல் பயிற்சி, நல்ல ஆட்டம், நல்ல குதூகலம், அப்படி இருக்க குழந்தைகளுக்கு எந்த பிரச்சனையும் வராது. அதையெல்லாம் எடுத்துட்டு வரணும். நண்பர்களே, இறுதியாக ஒரு விஷயத்தை மட்டும் உறுதிப்பட சொல்லிவிட்டு விடைபெறலாம் நினைக்கிறேன். இன்றைக்கு சர்க்கரை, ரத்த கொதிப்பு, புற்றெல்லாம் பெரிய சிக்கல்கள் தான். அதையெல்லாம் தவிர்க்கிறதுக்கு நான் சொன்னதை மனதில் திரும்ப ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிப்போம். தேநீர் காலை பானம் என்பது நாம் தயாரிக்கக்கூடிய மூலிகைகளை வச்சு ஒரு கஷாயமாகவோ, இல்லைன்னா ஒரு தேநீரை வெறுமன தேநீராகவோ காலை உணவும், காலையில சாப்பிடக்கூடிய உணவுல நிறைய புரதம் இருக்கக்கூடிய உணவும், மதிய உணவுல சிறுதானியங்களும் மரபு அரிசியும் குறைவாகவும் நிறைய காய்கறிகளும் புலாலும் இருக்கக்கூடிய உணவா வைத்து இரவில் எளிய உணவை சாப்பிடக்கூடிய பழக்கத்தை வச்சுக்கொள்வோம்.